தெற்காசிய கண்டத்திலேயே உயரமான ஒரு தொட்டி பாலத்துக்கு மேலே நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர்ன்ற இடத்துல இருக்குது. மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு இதுக்கு பேர். தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் 1963 இதை கட்டுறதுக்கு தொடங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 6 வருடங்கள் கட்டப்பட்டு 1969 தான் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக கட்டப்பட்டுச்சுன்னா முழுக்க முழுக்க தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டுமே கட்டப்பட்ட ஒரு பாலம். நிறையா நம்ம தண்ணிக்கு மேலே போகிற பாலத்தை பார்த்துருப்போம். இது தண்ணியே மேலே போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாலம். இந்த பாலத்தை கனியான் பாறை, கூட்டுவாயு பாறை அப்படின்ற 2 பெரிய மலைகள், அந்த 2 மலைகளையும் இணைச்சி கட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கத்தில் நல்ல செழிப்பாக இருந்திருக்கு, நீரோட்டமாக இருந்திருக்கு. ஏன்னா அங்கே 2 அணைகள் இருந்திருக்கு, அதனால் நீரோட்டம் நல்லா இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு அப்படியே இந்த பக்கம் உள்ள ஒரு மலையில் ரொம்ப வறட்சியாக இருந்திருக்கு. இடையில ஒரு பெரிய பள்ளம், அதில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. பரளி ஆறு அப்படின்ற ஒரு ஆறு, சிற்றாறு, அது ஓடிக்கிட்டு இருக்குது கீழே. இப்போ இந்த 2 ஊரையும் இணைச்சா இந்த பக்கத்துலேருந்து நீரை இந்த பக்கத்தில் உள்ள மலையில் கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு 2 மலையும் இணைச்சி கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த பாலம். இதுக்கு தண்ணியை கொண்டு வரதுக்கு பேச்சுப்பாறை அணை, சிற்றாறு அணைன்னு 2 அணையிலேருந்து நீரை கொண்டு வராங்க. கோதையாறு அப்படின்ற ஒரு கால்வாய் வழியாக கொண்டு வராங்க. இப்போ பாருங்கள், கீழே நான் நின்றுட்டு இருக்கிறேன், அதுக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு இங்கே முன்னாடியே வந்திருக்கேன். ஆனால் அப்போ இவ்வளோ தண்ணி ஓடல, ரொம்ப வறட்சியான டயத்தில் வந்துட்டேன். இப்போ மழை காலன்றதுனால நல்ல தண்ணி கீழே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலேயே ஒரு தளம் இருக்குது, நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட 7.5 அடி அகலம். அதாவது அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இந்த வாய்க்கா தண்ணி ஓடுற பகுதி 7.5 அடி அகலம். அந்த மலையிலேருந்து இந்த மலை வரைக்கும் இதோட மொத்த நீளம் 1204 அடி நீளம். அதே மாதிரி இதோட மொத்த உயரம், ஏன்னா தெற்காசிய கண்டத்திலேயே மிக உயரமான தொட்டி பாலம்னு சொன்னோம் இல்லையா, இதோட மொத்த உயரம் 104 அடி. இந்த மொத்த நீளம் உள்ள பாலத்தையும் தாங்கி பிடிக்கிறதுக்கு அடியில் தூண்கள் கிட்டத்தட்ட 28 தூண்கள் இருக்குது. அந்த காலத்தில் எவ்வளோ சிறப்பாக நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி செஞ்சதுனால இந்த பக்கம் முன்னாடி வறட்சியாக இருந்த ஊர்கள் எல்லாம் இதால் இப்போ நீர்ப்பாசனத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி வரீங்க அப்படின்னா எப்படி இங்கே விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலையெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமோ, அதே மாதிரி இந்த மாத்தூர் தொட்டி பாலமும் ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். பார்க்க மறந்துடாதீங்க.